இந்த வேளையிலுமாய் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த இன்றைக்கு என்ன விசேஷமான நாள்? மகளிர் தினம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெண்கள் தினம், மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உலகமெங்கிலும் விமன்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது. நிறைய சபைகளில் பெண்களுக்கென்று பெண்கள் கூடுகை, எழுப்புதல் கூட்டம், பெண்களுக்கென்று நிறையா கூட்டங்கள் நடத்துகிறார்கள். அந்த மாதிரி கூட்டங்களில் நம்முடைய பாஸ்டர் அம்மாவும் என்ன செய்திருக்காங்க, கலந்து கொண்டு செய்திகள் கொடுக்கிறார்கள். ஆக பெண்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். ஆதாம் தனிமையாக இருந்தான். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை கொண்டு வந்தார். ஆமேன். எல்லா ஆண்களாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த எல்லா ஆண்களாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். அவர்களுக்கு மத்தியில் பெண்கள் இருந்தால் அது ஒரு விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் பெண்களை படைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆக பெண்கள் விலையேற பெற்றவர்கள். கிறிஸ்தவ சபைகளில் எல்லா இடங்கள்லையும் யார் கூட்டம் அதிகமாக இருக்குது? பெண்கள் கூட்டம் தான். உலக மக்கள் தொகையிலே பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆக நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன், அல்லேலூயா. ஆக்சுவலி நான் வேற ஒரு செய்தி தான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். இப்போ பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு மகளிர் தினம், அதனால் பெண்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுங்கன்னாங்க. சரி என்று சொல்லி வேதத்தை நான் புரட்டி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு நீங்க பேசுங்க, நீங்க இடைபடுங்கப்பா. உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும்ப்பா. உங்க வார்த்தையை கேட்கணும், உங்க மகத்துவத்தை கேட்கணும், உங்க ஆழங்களை புரிந்து கொள்ளணும்ப்பா. அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவர் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பெண்கள் வீட்டின் கண்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். கண்ணு மாதிரி பெண்கள். அதே போல பெண்கள் இருதயம் போல் இருக்கிறார்கள். பெண்கள் மரத்தினுடைய வேரை போல் இருக்கிறார்கள், இல்லையா? மனித உடல்ல மூளை ரொம்ப முக்கியம். மூளை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? யோசிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அதை விட முக்கியம் என்ன? இருதயம், இல்லையா? மூளை கூட ராத்திரியில் நம்ம தூங்கும்போது மூளை தூங்கிடும், ஆனால் இருதயம் தூங்காது. இருதயம் தூங்குச்சுன்னா அவ்வளவுதான். அதை போலதான் பெண்கள், இருதயத்தை போல செயல்பட்டு கொண்டே துடித்து கொண்டே இருக்கிறவர்கள் பெண்கள். அதே போல மரம் வெளியே தெரியுது, எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் வேர் என்ன செய்யல? வெளியே தெரியல. ஆக ஒரு மரத்தின் வேரை போல் இருக்கிறவர்கள் பெண்கள். அந்த வேர் தான் என்ன செய்து அந்த மரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் மண்ணிலிருந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்கிறது. ஆக வேரை போல பெண்கள் காணப்படுகிறார்கள். இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 3 வகையான பெண்களை சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேதாகமத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 16 வாசிங்க. நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், மானத்தை காப்பாள். ஆமென். அப்போ சகோதரிகள் எப்படி இருக்கணும்? நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். ஒழுங்கீனமாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ
எதுக்கு சமானமாக இருக்கலாம்? பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். பன்றி மூக்கில் மூக்குத்தி இருந்துச்சுன்னா யார் அதை பார்ப்பா? இல்லையா? இப்போ அழகுள்ள ஸ்திரீ என்ன வாசம் 11:6 16 நல் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒழுக்கம் அழகை தரும். அல்லேலூயா. ஒழுக்கம் நல்ல அறிவை கொண்டு வரும். ஆக நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால். மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ, அவள் அழகுள்ளவளாக இருந்தாலும் புத்தி இல்லைன்னா, மதிகேடாக நடந்தா, ஒழுங்கீனமாக நடந்தா, அவள் வாழ்க்கை எதுக்கு ஒப்பிடுறாரு? பன்றியின் மூக்குக்கு ஒப்பிடுகிறார். பன்றி எங்கே இருக்கும்? சேத்துல தான் இருக்கும். பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு பன்றியெல்லாம் பார்த்து. நேற்றைக்கு ட்ரெயினில், முந்தின நாள் ட்ரெயினில் இந்த தஞ்சாவூர் போகும்போது, அந்த கரூர் ரோட்டில் ட்ரெயின் போகிறது. இப்போ ஈரோடு அந்த ரயில்வே காலனி சைடெலாம் போய் அந்த பக்கம் போகும் பொழுது சாக்கடை நிறைய இருந்துச்சு. அந்த சாக்கடையில் பன்றி என்னது, நிறைய பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போ தான் யோசிச்ச, பன்றி எங்கே போகுது? சாக்கடைக்கு தான் போகுது. நல்ல தண்ணி இருக்குது, அங்கே போகலை. எங்கே போகுது? சாக்கடைக்கு தான் போகுது. அப்போ பன்றி எங்கே போகுது? சாக்கடைக்கு. அப்போ நல் ஒழுக்கம் இல்லாத ஸ்திரீ, மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ, அவள் அழகுள்ளவளாக இருந்தாலும் எங்கே தான் இருக்காங்க? சாக்கடையில். சாக்கடைன்ற எல்லா அசுத்தமும் போகிறதான் சாக்கடை. ஆமாம். நம்ம வீட்டு பக்கத்தில் டிச்செல்லாம் இருக்குது. இந்த டிச்செல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் விட்டாங்கன்னு என்ன ஆகுது? ஸ்மெல் அடிக்கும். நம்ம சொல்கிறோம் நாறுது, டிச்சு நாத்தன்றோம். பாருங்க, அந்த நாத்தமான வாழ்க்கை தான் அவங்க வாழ்க்கையாக இருக்கும். நல் ஒழுக்கம் இல்லைன்னா நாற்றமான வாழ்க்கை. ஆமேன். ஆக ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஆக இந்த நாளில் சங்கீதத்தில் படித்தது போல, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். கண்களை காத்துக்கொள்ளணும், எண்ணங்களை காத்துக்கொள்ள வேண்டும், இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் அப்படியே லூஸ் விட்டோம்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அவ்வளோதான், வாழ்க்கை போயிடும். ஆக எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அதான் நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும் பொழுது, பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை மாத்திரம் பார்க்கணும், வேற எதையும் பார்க்கக்கூடாது. ஆமேன். மற்ற பிள்ளைகள் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவரை தெரிந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. கல்லூரி நாட்களில் காதல் வந்துடக்கூடாது. அப்புறம் படிக்கிற நாட்களில் பிள்ளையை சுமக்கிற மாதிரி ஆயிரும், வேதனையை சுமக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்குள்ள ஒழுக்கம் தேவை. ஆமேன். இவன் பார்த்தான், அவன் பார்த்தான், இவன் எனக்கு ஆஃபர் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்? வாழ்க்கை பாப்பராக போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள. இளம் வயசில் ஒழுக்கத்தை காத்துக்கலன்னா வாழ்நாள் முழுக்க கண்ணீர் வடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமேன். ஆக பெண் பிள்ளைகள், உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான். ஒரு தடவை வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. எத்தனையோ பெண்கள் நிறைய விண்ணப்பங்களோடு இருக்கிறாங்க, தாய்மார்கள் விண்ணப்பத்தோடு இருக்கிறாங்க. சென்ற நாட்களில் நிறைய ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வந்தது. எல்லாம் பார்த்தா என் புள்ள சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல, என் புள்ள ஒழுங்காக பிழைக்கிறதில்ல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா அவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்கள் நிமித்தமாக பெற்றோர்களுக்கு மிகுந்த வேதனை, கவலை. ஆனால் அவர்களுக்கு அதை பற்றி எதுவுமே இருக்காது. ஜாலியாக சாப்பிடுவாங்க, போவாங்க, மேக்கப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதை பற்றி கவலை. ஆனால் அவங்கள பாதுகாக்கிற பெற்றோருக்கு எவ்வளவோ மன வேதனைகள் இருக்கிறது. ஆகவே பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? வாலிப பிள்ளைகள், நல்ல நடுத்தர வயதுடைய சகோதரிகள் ஒழுக்கத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 2வது காரியம் பாருங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க.
குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 31 நீங்க வாசிங்கன்னா குணசாலியான ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீ, குணம் படைத்த ஸ்திரீ. இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாளாம்? புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். குணமில்லாத ஸ்திரீ எப்படி இருக்கிறா? சண்டைக்காரியா இருக்கிறா. அவதான் எலும்புருக்கியா இருக்கிறாள். எலும்புருக்கின்னு என்ன? டிபி நோய். டிபி நோய் வந்தால் தான் எலும்பெல்லாம் என்ன செய்யுமா? உருகி போ. அந்த மாதிரி சண்டைக்காரியான ஸ்திரீ, கோபக்காரியான ஸ்திரீ, எப்பொழுதும் வேண்டாத பேசிகிட்டே இருக்கிற ஸ்திரீ. அவ எப்படிங்க? எலும்புருக்கியாய் காணப்படுகிறாள். ஆக குணம் படைத்த ஸ்திரீகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாளாம்? உன் வீட்டு ஓரங்களில், ஆமென், வீட்டில் எப்படி இருக்கிறாங்களாம்? கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். ஆமென். சில சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, அது சீசனில் தான் கிடைக்கும். என்ன சீசனில்? பழா சீசன் தான் கிடைக்கும், மாம்பழம் சீசன் தான் கிடைக்கும். ஆனால் கிரேப்ஸ் எல்லாம் என்ன எல்லா சீசன்லையும் கிடைக்கும். அந்த மாதிரி உன் மனைவி எல்லா நாளிலும் எப்படி இருப்பாங்களாம்? தேவனுக்கு பயந்த மனுஷனுடைய குடும்பத்தில் அவன் மனைவி எப்படி இருப்பாளாம்? வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல். அல்லேலூயா. அப்படின்னா கனி இல்லாத கொடியும் இருக்கு, அழகா இருக்கும், ஆனால் கனி இருக்காது. இப்போ நல்ல குணம் படைத்த சகோதரி எப்படி இருக்கிறாங்க? கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். அல்லேலூயா. வீட்டில் யாராவது விருந்தாளிங்க வந்துட்டா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தா. குணம் இல்லாதவங்களா இருந்தால் என்ன செய்யும்? யாராவது வராங்கன்னாலும் உள்ள போய் கதை வச்சாத்தி படுத்துக்குவாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஆமேன். நல்ல குணமுள்ள ஸ்திரீகள் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார்கள். குணமில்லாதவர்களோ எப்படி இருக்கிறாங்க? எலும்புருக்கியாய் காணப்படுகிறாள். எலும்பு உருங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? அவனுக்கு பலனே இருக்காது, எல்லாம் போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல குணமுள்ள ஸ்திரீகளாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, 14:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால். புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. இப்போ வீடு கட்டப்பட வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கு. ஆனா இந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னா, அதே வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்? மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். ஆமென். அந்த முரடனுடைய பொண்டாட்டி எப்படி இருந்தா? மகா புத்திசாலி, அது மாற்றம் அழகுள்ளவள், ரூபவதியா இருந்தாள். இப்ப பெண்கள் இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நல்ல புத்திசாலியா இருக்கணும். ஆமென். நல்ல தங்களை அலங்கரித்துனா குணங்கள்ல அலங்கரிக்கும், வெளியே அலங்கரிக்க கூடாது. வெளியே அலங்காரமெல்லாம் மாறி போயிடும். வெளியே போகும்போது மேக்கப் கீப்பக்கெல்லாம் போட்டுட்டு பார்த்தா அப்படியே பளபளன்ட்டு இருக்கும். ஆனால் மேக்கப் இல்லாத பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அசிங்கம் பிடுங்க, அந்த மாதிரி இருக்கும். வெளிப்புறமான மேக்கப் அவசியம் இல்லை. இயற்கையாகவே நல்ல குணம், உள்ளான நல்ல குணம் படைத்தவர்களாய் இருந்தார்கள். ஆமென். ஸோ அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்? மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அல்லேலூயா. ஆனால் அவன் வீட்டுக்காரன் எப்படிங்க? முரடன், துரோகிருதன். அது மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்டவன்? அவனை பற்றி நிறைய குணங்கள் எல்லாம் சொல்லலாம். 11வது வசனம் படிங்களேன். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயக்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். ஆமா, இந்த நாபால் இடத்துல தாவீது ஒரு உதவி கேட்டு போறான். அப்ப தாவீதை பார்த்து என்ன சொல்றான்? யாருன்னே தெரியாத எவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்றான். அப்போ உணவு கேட்டு வரவங்களை உதாசீனப்படுத்தி
அவங்க பேர்ல என்ன செய்யறான்னா சீரினான் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். 14வது வசனத்துல கடைசியில படிக்கிறோம், அவர்கள் பேரில் சீரினான், அவர்கள் பேரில் அவர் சீரினார் என்று தன் வேலைக்காரன் சொல்றான். அவனை பத்தி எப்படிப்பட்டவன்? சீர்றவன். சீர்றவன் அர்த்தம் ரொம்ப எரிச்சலா வார்த்தைகளை விடுறது, பேசுறது. அடுத்த நிமிஷம் அவங்க நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்காம அவங்க என்ன செய்யறது? சில்லு சில்லுன்னு விழுகிறது, ஏத்து பேசுறது, அந்த அப்படியே ரத்தம் தெறிக்க பேசுறது. அந்த மாதிரி இவன் சீறுகிறவன். அது மாத்திரமல்ல, மனுஷரை மதியாதவன், முரடன், இப்படி எல்லாம் இவனுடைய குணங்கள் காணப்படுது. அடுத்தது 25வது வசனத்துல அவனை பத்தி அவனுடைய மனைவி சொல்றாங்க. 25வது வசனம், என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. சரி, இப்ப என்ன சொல்றாரு? மனைவி சொல்றா அவனுக்கு கொஞ்சம் பைத்தியமும் இருக்கு. என்ன இருக்குதுங்க? கொஞ்சம் பைத்தியமும் இருக்கு. புரியுது உங்களுக்கு? கணவன் எப்படி இருக்கிறான்ட்டு இந்த மாதிரி குணங்கள் படைச்சவன் தான் அந்த நாபால். அது மாத்திரமல்ல, அந்த நாபாலை பத்தி என்ன சொல்ற? அவன் பேலியாளின் மகன். பேலியாளின் மகன்னா தேவனுக்கு பயப்படாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், கீழ்ப்படியாத, அடங்காதவன், பேலியாளின் மகனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு என்ன இருக்கு? பைத்தியமும் இருக்கிறது. அடுத்தது 36வது வசனம் படிங்க. 36. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. சரி, என்ன படிக்கிறோம்? அவன் இருதயம் களித்திருந்தது. தன் மனைவி சாப்பிடணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கல. ஆனா என்ன செய்யறான்? தன் நண்பர்களோட சேர்ந்து, வேலைக்காரங்களோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு மிகவும் என்ன செஞ்சானா? வெறித்திருந்தான். வெறித்திருந்தான்னா என்ன சொல்லலாம்? நல்லா குடிச்சு வெறிச்சு இருக்கிறான் பார் அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி குடிக்கிறவன், வெறிக்கிறவன், நண்பர்களோட சேர்ந்து சுத்துறவன், சாப்பிட்றவன், இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கு? நாபாலுக்கு இருக்கு. இந்த குணங்கள் எல்லாம் இவன் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தும் இந்த அம்மா என்ன செய்யறாங்க? அந்த நாபால், அந்த அபிகாயில் புத்திசாலியா இருந்ததுனால அவனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் முரடன், அவன் குடிகாரன், அவன் துரோகிருதன், அவன் பயப்படாதவன், அவன் பேலியாளின், அவனுக்கு பைத்தியமும் இருக்கு. ஆனா இந்த அம்மா யாருங்க? புத்திசாலி, நல்ல சுறுசுறுப்பானவ, நல்ல ஞானம் உள்ளவ, அழகுள்ளவ. அதனால அவனுடைய புத்தி தெரிஞ்சிருச்சா, அவன் சுவாபம் இந்த ஆள் இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க? அவன் ஒரு பொருட்டை நினைக்காம இவங்க டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி புருஷன்மார்கள் இங்க இருக்கிற சகோதரிகளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமேன், ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை தாங்குறாங்க உங்களை. ஆமேன். எத்தனை உதவி செய்யறாங்க, எத்தனை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, அந்த நாபால் என்ன செய்யல? முரடன், துராகிருதன், பைத்தியம், இப்படி பல குணங்கள் அவனுக்குள்ள காணப்படுகிறது. ஆனால் அவன் மனைவியோ எப்படிங்க? மகா புத்திசாலியா இருந்தாள். அல்லேலூயா. அவ திறமை உள்ளவளா இருந்தா, சாமர்த்தியம் உள்ளவளா இருந்தா. அவ அது மாத்திரமல்ல, அந்த நபரோடு எப்படி வாழ வேண்டும் என்று என்ன செஞ்சா? கற்றுக்கொண்டு. ஒருவேளை இந்த மாதிரி நபர் இருந்தா என்ன சொல்லுவாங்க? உடனே வீட்டுக்கு போன் அடிச்சிருவாங்க. அம்மா, அந்த பைத்தியம், குடிகாரன், சண்டை போடுறவன், அன்பே இல்லை, வல்லுன்னு உழுகிறான் இல்லையா? ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்க? ஒரு நாள் கூட அம்மாவுக்கு என்ன செய்யல, சொல்லல. அவனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. காரணம் என்ன? she was a very clever woman. ஆமா, புத்திசாலி, மகா புத்திசாலி. அப்போ ஒரு நபரை புத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்ய? தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
பிரைஸ் காட், அல்லேலூயா. ரைட். அது மாத்திரமல்ல, ஈஸி டு அப்ரோச். இந்த அம்மாவை யார் வேணும் என்ன செய்யலாம், ஈஸியா அணுகி பேசலாம். வேலைக்காரங்க இடத்துல பேசுகிறவர், கவனிக்கிறவங்க, விசாரிக்கிறவங்க. ஆனா நாபால் என்ன செய்ய மாட்டான், வேலைக்காரங்களை மதிக்க மாட்டான். இந்த அம்மா வேலைக்காரங்களை பாருங்க, இங்க என்ன படிக்கிறோம்னா 14வது வசனம் படி, 25:14. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, அப்ப வேலைக்காரன் சொல்றான், அந்த வேலைக்காரன் சொல்லுகிறதெல்லாம் கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்ப வேலைக்காரங்க எஜமான்ட்ட போய் சொல்லணும்னு என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆள்கிட்ட யாரையா போய் பேசுறது, அந்த ஆள்கிட்ட பேசவே முடியாது, அவர் சொன்னா காதுல கேட்கவே. ஆனா அம்மா என்ன செய்யறாங்க சொல்லுங்க, வேலைக்காரங்க சொல்றத கேட்கிறவங்க. அப்போ ஈஸி டு, அப்ப எல்லாரோட ஃப்ரெண்ட்லியா பழகிறவங்க. அப்ப அந்த கௌரவமும் இருக்கு, தான் ஒரு எஜமாட்டின்ற ஒரு கௌரவம் இருக்கு, தான் ஒரு ஓனர்ன்ற கௌரவமும் இருக்கு. அதே நேரத்தில் வேலைக்காரங்களோட பட்சமாய் பேசுகிறவர்கள், விசாரிக்கிறவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதை போல நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கிறோன்றது தெரியணும். அந்த பொசிஷனையே பிடிச்சிட்டு உட்கார்ந்து கூடாது, அதை விட்டு என்ன செய்யணும், கீழே இறங்கி வேலைக்காரங்களோட பேசுகிறவங்களா, அவங்க சொல்றதையும் கவனிக்கிறவங்களா, கேட்கிறவங்களா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றதுதான், நான் வைக்கிறதுதான், இப்படிதான் அப்படிம்பாங்க. ஆனா அந்த அம்மா அப்படி கிடையாது, வேலைக்காரங்களையும் விசாரிக்கிறவங்களா, கேட்கிறவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகள் அற்புதமான குணங்கள். அதே போல உங்களுடைய வீடுகளுக்கு வருகிறவங்களை விசாரிங்க, கேளுங்க, பழகுங்க. நம்ம பேசும் பொழுது என்ன ஆகும், நம்ம குறித்து தவறா நினைச்சிட்டு இருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க சொல்லுங்க, இவங்க எவ்வளவு நல்லவங்க, இப்ப என்னமோ நினைச்சோம், அந்த அம்மா இவ்வளவு சாஃப்டா இருக்கிறாங்களே. புரியுது உங்களுக்கு? ஆமென். அந்த மாதிரி இந்த அபிகாயில் எப்படிப்பட்டவங்கன்னா, வேலைக்காரங்களை விசாரிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு பண்புள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ரைட். அடுத்தது அபிகாயில் இடத்துல காணப்பட்ட இன்னொரு குணம் பாருங்க, ரொம்ப பிடித்த குணம். அந்த அம்மா ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அதற்காக செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ தாவீது அந்த வனாந்தரத்தில் இருந்த போது அவன் பசியா இருந்தான். பசியா இருந்த வேளையில அந்த நாபால் மயிர் கத்திரிக்கிறான் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய வாலிபர்களை அழைச்சு என்ன சொல்றான் பாருங்க, நீங்க போய் அவனை வாழ்த்தி 10 பேரை அழைச்சு சொல்றான். 25ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவனை நோக்கி நீர் வாழ்க. 5வது வசனத்தை படிங்களேன். தாவீது 10 வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. பாருங்க, தாவீது தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த 10 பேரு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நீ போய் என் பெயரை சொல்லி அவங்கள சுக செய்தியை விசாரித்து. எவ்வளவு கைண்ட தாவீது பேசுறாரு பாருங்க. நீ போய் என்ன செய், 10 பேர் அவன் சுக செய்தியை விசாரிச்சு உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லி பேசி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, நல்ல நாள்ல வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்களுக்கெல்லாம் நீங்க விருந்து செய்றீங்க, ஆக எங்களுக்கும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொடுங்க. உங்க ஆட்கள் எல்லாம் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்த பொழுது நாங்க அவங்களுக்கு சுவர் மாதிரி இருந்து பாதுகாத்தோம், எங்களுக்கு வேண்டிய நன்மை எல்லாம் செஞ்சோம், இப்போ நாங்க பசி கொடுமையில இருக்கிற, எங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்காக என்ன செய்யறார், தாவீது அனுப்புகிறார். அந்த 10 பேர் போய் கேட்ட உடனே அந்த நாபால் சொல்றான், தாவீதா எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த நாட்கள்ல தான் தாவீதை குறித்து பாடினது எருசலேம் எங்கும் பேசப்படுகிறது. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 அப்படின்றது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது. தாவீதுனா எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். ஆனா இந்த நாபால் சொல்றான், என்ன சொல்றான்,
அப்படின்னு எனக்கு எவனையுமே தெரியாது. அதனால தெரியாதவனுக்கு எடுத்து நான் ஏன் வேலைக்காரங்களுக்கு சமைச்சிருக்கிற உணவை கொடுக்க முடியாது. அவனை எஜமான விட்டு ஓடி போறவன் நிறைய பேர் இருக்கிறான். எல்லாருக்கும் என்னால கொடுக்க முடியாது, போங்கடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், துரத்தி விடுறான். இந்த செய்தியை வேலைக்காரங்க பார்த்துட்டு வந்து அபிகாயில்கிட்ட சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அபிகாயில் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய குணங்கள் பாருங்க. 18வது வசனத்துல நாம் படிக்கிறோம், அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. ஏன்னா அறிவிச்சிருந்தா விட்டுருக்க மாட்டான். அதனால அறிவிக்காம சில காரியங்களை என்ன செய்யலாம், இந்த நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை சொல்லாம கூட செய்யலாம். ஆனா பின்னாடி சொல்லிடணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சொல்லிடணும். ஏன்னா சொல்லாம அதாவது சொல்லிட்டு செய்யலன்னா தடை பண்ணிடுவாங்க. செஞ்சுட்டு என்ன செய்யல, இந்த மாதிரி ஒரு காரியம் மறைக்க கூடாது. ஆமேன். புரியுது உங்களுக்கு சொல்றது? இருக்கீங்களா? பின்னாடி கவனிக்கிறீங்களா? ஆமேன். அல்லேலூயா. ரைட். இந்த வார்த்தையை கேட்டோன்னா நாபால் துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களை சுட்டு, ஆமேன், யாருக்காக சமைக்கிறாங்க? தன் குடும்பத்துக்காக அல்ல. ஆமேன். உதவி கேட்டு வந்த மக்களுக்காக சமைக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள் என்ன செய்யறாங்க, வேலையிலிருந்து வீட்டுக்காரர் வரும்போது போன் அடிச்சிருவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் டயர்டு, நான் சமைக்கல, என்ன செய்யுங்க, பார்சல் நீங்க வேணா சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன செய்யுங்க, வாங்கிட்டு வந்து. புரியுது உங்களுக்கு? சோம்பேறிகள், சமைக்க முடியல இல்லையா? ஆனா அபிகாயில் பாருங்க, சுறுசுறுப்பு உள்ளவா, தன் கணவர் ஒரு தவறு செஞ்சிட்டாருன்னு கேட்ட உடனே என்ன செய்யறா, வேகமா 200 அப்பம் சுடுறா. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற 4 பேர் 3 பேர் 2 பேர், இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டம் இல்லையா? முடியல, என்னால முடியல. ஆனா சாப்பிடாம இருக்க முடியுமா? யோசிச்சு, அது மாத்திரம் வேணும். இருக்கீங்களா? புரியுதா? ஆமேன். பிராக்டிக்கலா நான் சொல்றேங்க. 200 அப்பங்களை தீவிரமாய் சுடுகிறாள். 200 அப்பம் சுடுறது கஷ்டம். மாவு எடுத்து பிசைஞ்சு அதை தேய்ச்சி சுடுறது கஷ்டம். நம்ம வீட்டில் இப்போ நிறைய பேருக்கு இந்த இட்லி தோசை ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி ஆகி போச்சு. நிறைய பெண்களை கேளுங்க, மாவு இருக்குதுங்க, தோசை விட்டுடலாம், ராத்திரி முடிஞ்சது. அதுக்கு சட்னி கூட அரைக்க மாட்டாங்க, பொடி இருக்குது, பொடியை வாங்கி வச்சிருவாங்க. இங்க ஆளுங்க வேற வழி இல்லாம என்ன செய்ய, பொடியை தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஆமேன். ஆக சமைக்கிறது ஒரு கலை. ஆமீன். சமைக்கிறது ஒரு சந்தோஷம். நல்ல ருசியுள்ள ஆகாரமாக சமைக்கணும். அந்த யாருங்க, ஈசாக்குடைய மனைவி பேர் என்ன, ரெபேக்காள். ரெபேக்காள் தன் புருஷனுக்கு எப்படி சமைச்சாலாம், நல்ல ருசியுள்ள பதார்த்தமா. ஆமீன். அந்த ஈசா கண் பார்வை மங்கிருச்சு, கண் பார்வை இல்லை, ஆனா கண் பார்வை போனால் நாட்கள் சுவை குறையில இல்லையா? அவர் சொல்றாரு, அப்பா கேத்தமா ருசியுள்ள ஆகாரமா நான் சமைச்சு தரேன். ஆமேன். அந்த மாதிரி மனைவி என்ன செய்யுங்க, உங்க கணவருக்கு சமைச்சு கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுங்க. அல்லேலூயா. நல்லா செய்யுங்க, சூப்பரா செய்யுங்க. பாஸ்டர் அம்மா, எங்க வீட்டில் நிறைய பேருக்கு என்ன நினைப்புன்னா, பாஸ்டர் அம்மாவுக்கு யாராவது சமைச்சு கொடுக்குறாங்க. யாரும் சமைக்கிறது இல்லை, அவங்க தான் சமைக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி தேவ பிள்ளைய என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் நீங்கள் சமைங்க. ஆமேன். விருந்தாளிகளுக்கு சமைங்க. புரியுது உங்களுக்கு சொல்கிறது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. வயசான காலத்தில் 99 வயசு ஆபிரகாமுக்கு, 89 வயசு சாராளுக்கு. உஷ்ணமான வேலை, நான் நினைக்கிறேன் மே மாசமாக இருக்கும்ன்ட்டு மரத்தடியில் உட்காந்துருக்கிறான். உஷ்ணமான வேலையில் வயசானவங்களை எங்கே உட்காந்துருப்பாங்க,
வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா குளுகுளுன்னு இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உஷ்ணமான வேளையில் மரத்தடியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது தேவ மனிதர்கள் வருகிறார்கள். வந்த உடனே ஈசாக்கு எதிர்கொண்டு ஓடி போய் வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து கல்லில் உட்கார வச்சு, சேர்லாம் கிடையாது, சோஃபா இல்லை, ஃபேன் இல்லை, மரத்தடியில் உட்கார வச்சு என்ன சொல்கிறாரு, தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி 89 வயது நிறைந்த அந்த சாராள்கிட்ட மாவு எடுத்து கொடுத்து, நல்ல அப்பமா சுடு, மந்தைக்குள்ளே ஓடி நல்ல கன்றுக்குட்டி ஆடெல்லாம் பிடிச்சி வேலைக்காரன்ட்ட கொடுத்து நல்ல உணவாக சமைங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் செயல்படுகிறார். அப்போ அந்த சாராள் 89 வயசு என்ன சொல்லியிருக்கலாம், அட போய் உனக்கு வேறு வேலை இல்லை, வெய்ய காலத்தில் உஷ்ணமான எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறது, இன்னைக்கு கேஸு கரண்ட் ஸ்டவ்வு எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, விறகுல தான் சமைக்கணும். அப்போ அந்த நேரத்தில் கூட என்ன செஞ்சாங்க, சாரால் சமைத்தார்கள். ஆமென். அந்த தேவ மனிதர்களை போஷித்தார்கள். அவங்க சாப்பிட்ட பிற்பாடு தான் ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி அபிகாயில் வேகமாக 200 அப்பங்களையும், அடுத்தது 2 துருத்தி திராட்சை ரசத்தையும், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும். ஆமென். இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு போய் சமைக்கிறதுக்குள்ள முக்க இருக்கு பாருங்க. நிறைய வீடுகளில் மட்டன் சிக்கன் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். பிரைஸ் காட். ஆக இந்த இடத்துல படிக்கிறோம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும். எவ்வளோ துரிதமாக செயல்படுறாங்கன்னு சொல்ல வர. ஏன்னா அவ யாரு, புத்திசாலி, வேலையை கண்டு மலைச்சு போகிற ஆள் கிடையாது. ஆமீன். சிலர் வேலை செய்கிறதுக்குன்னா தலை வலிக்குதுன்னு படுத்துக்குவாங்க, உடம்பு வலிக்குதுன்னு படுத்துக்குவாங்க, வயிற்று வலிக்குதுன்னு படுத்துக்குவாங்க. ஆனால் இவ யாருங்க, சுறுசுறுப்பு உள்ளவ, பலம் உள்ளவ. ஆமேன். ஒரு வைராக்கியம் உள்ளவ. அதனால் என்ன செய்கிறா, வேகமாக சமைக்கிறாள். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கேட்டு நீங்கள் அந்த மாதிரி மாறணும். அதுக்கு தான் இந்த பெண்கள் தினத்தில் பெண்களை உற்சாகப்படுத்த அந்த வார்த்தைகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சுசீலாமா இருக்கிறீங்களா? கேக்குதா? தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளையே, இங்கே பார்க்கிறோம், வேகமாக சமைத்து சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும், வறுத்த பயிற்று, வற்றலாக்கப்பட்ட திராட்சை எல்லாவற்றையும் எடுத்து சீக்கிரமாக பேக் பண்ணி என்ன செய்கிறாங்க, அதை கழுதையின் மேல் ஏற்று. இன்னைக்கு சமைச்சு முடிச்சிடுவாங்க, ஆனால் போட்டு கொடுக்க கஷ்டம். என்னால் முடியாது, வேணும் என்ன செய்யுங்க. ஆனால் இந்த அம்மா எல்லாத்தையும் பேக் பண்ணி என்ன செய்கிறாங்க, வேலைக்காரன்ட்ட கூப்பிட்டு கழுதையின் மேலே ஏற்றி என்ன செய்கிறாங்க, வேகமாக போ என்ன செய், தாவீதுக்கு கொடு. பிரைஸ் காட். புரியுது உங்களுக்கு? இப்போ தேவ பிள்ளைய பெண்கள் எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படுகிற. அங்கே என்ன படிக்கிறோம், அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய்ன்னு என்ன அர்த்தம், வேகமாய் சீக்கிரமாய். அந்த முதல் வார்த்தை என்ன, தீ. முதல் எழுத்து என்ன, தீ. இப்போ தீ எப்படி எரியும், வேகமாக எரியும் இல்லையா, வேகமாக எரியும். நம்ம பார்த்து குறைச்சாதான் குறையும். அந்த மாதிரி வேகமாக தீவிரமாய் செயல்பட்டால், சுறுசுறுப்பாக செயல்படுகிற. உடனடியாக இப்படி ஒரு தவறை தன் கணவன் செஞ்சுட்டார் உடனே என்ன செய்கிறா, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக உடனடியாக சமைத்து என்ன தேவையோ, தாவீதுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி. ஆமேன். ஏதோ ஒன்னோட விடல. புரியுதா? இன்னைக்கு நிறைய பெண்களை கேட்டால், என்னம்மா சமைச்சிங்க, ரசம் வச்சங்கய்யா. இதெல்லாம் சமையலா? நிறைய பெண்கள், என்னம்மா நீ கடலை சட்னி, அது முடிஞ்சது, அவ்வளோதான், ஒரு நாள் ஓட்டிடுவாங்க. அதனால தான் அந்த ஆளுங்கள்லாம் சில்லிக்கு போகிறாங்க, பிரியாணிக்கு போகிறாங்க, ரைஸுக்கு போயிடுறாங்க. வீட்டில் நல்லா சமைச்சு பாருங்க. ஆமேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடைக்கு அதிகம் போக மாட்டோம், ஹோட்டல் கடைக்கு போக மாட்டோம், எல்லாம் வீட்டு சமையல் தான். ஆமேன். வெளியூர்களுக்கு போனால் கூட சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, வீட்டில் ஒழுங்காக சமைக்காதனால தான் என்ன செய்கிறாங்க, அங்கே கடைக்கு போகிறாங்க. ஆக இந்த அம்மா எல்லாவற்றையும் தீவிரமாய் சுறுசுறுப்பாய் வேகமாய் செய்து சமையல் ஆரம்பித்தோம்னா ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், முடிச்சிடலாம். ஆனால் சோம்பேறியாக இருந்தால் 9 மணி நேரம் ஆனாலும் அங்கே முடியாது. இப்போ தான் அரிசி ஊற போட்டிருக்கிறம்பாங்க, ஏன்னா சோம்பேறி.
ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, சுறுசுறுப்பாக செயல்பட்டு சமைத்து எல்லாவற்றையும் வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க பாருங்க. இந்த அம்மாவும் 20வது வசனம், ஒரு கழுதையின் மேல் ஏறி, இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவிலை இறங்குகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள், அவர்களை சந்தித்தாள். ஆமென். வேலைக்காரங்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டு என்ன செய்யறாங்க, இந்த அம்மாவும் கழுதை மேலே ஏறி போறாங்க. ஹார்ஸ் ரைடிங். ஆமென். கோவேறு கழுதை குதிரை மாதிரி இருக்கும், அதில் ஏறி போறாங்க. அப்படின்னா அந்த இப்போ இந்த காலம் சொல்ல போனால் வண்டி வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருந்தாங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க, ஆண்களை விட பெண்கள் நிறைய 2 வீலர் ஓட்டுறாங்க இல்லையா, கார் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், வாகனங்களை ஓட்டி கற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்போ எங்கேயாவது போகிறேன்னா யாரும் என்ன செய்ய வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க வரட்டு இவங்க வரட்டு டிரைவர் வரட்டுன்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இந்த அம்மா மலையில் என்ன செய்கிறாங்க, மலையில் ஏறி இறங்குறாங்க. அப்போ ஹில் டிரைவிங், மலையில் ஓட்ட தெரிஞ்சவன் பிளைன்ஸில் ஈஸியாக ஓட்டுவான். அந்த மாதிரி இவங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு என்ன செய்கிறாங்க, கழுதை மேலே ஏறி இறங்குகையில் அல்லேலூயா தாவீதை கண்டு அந்த அம்மா என்ன செய்யறாங்க பாருங்க. இதோ தாவீதும் ஒரு மனுஷனும். இருங்க 23வது வசனம் படிங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் மூங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். சரி, என்ன படிக்கிறோம் அந்த இடத்துல, அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி. ஆமென். தாவீது அங்க வராரு. எத்தனை பேரோட வராரு, 400 பேரோட வராரு. எதுக்கு வராரு, நாபால கொல்றதுக்கு வர. தாவீது சொல்லிட்டு வராரு, நான் கேட்டு இப்படி இந்த நாபால் சொல்லிட்டான், அதனால அவன் வீட்டில் சுவரில் நீர் விடுற ஒரு நாய் கூட வெடிகிற வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 400 பேரோடு கூட வருகிறார். ஆமென். அப்போ இந்த அம்மா துரிதமாக செயல்பட்டதுனால ஒரு பெரிய அழிவிலிருந்து அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஒருவேளை இந்த அம்மாவும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு என்ன இருக்கும், பொழுது விடுறதுக்குள்ள அவங்களும் அடிச்சிருப்பாங்க, குடும்பமே அழிஞ்சிருக்கும், குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அவங்க வீட்டில் நாய் கூட இருக்காதான். இது யார் வீட்டு நாய், நாபால் வீட்டு நாயின்னு சொல்றதுக்கு ஒரு நாய் கூட இருக்காது. அந்த மாதிரி எண்ணத்தோடு தாவீதை அழிக்கணுன்ற எண்ணத்தோடு கூட வருகிறார். ஆனால் அபிகாயில் துரிதமாய் செயல்பட்டபடினாலே அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. தாவீதை காண்கையில் என்ன செய்தாங்களா, அபிகாயில் தீவிரமாய் என்ன செய்யறா, கழுதையை விட்டு இறங்கி. ஆமென். கழுதையை விட்டு இறங்கி. சில பேர் யாரை பார்த்தாலும் என்ன செய்ய, இறங்க மாட்டாங்க, அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன செய்தாங்க, கழுதையை விட்டு வேக வேகமாக இறங்குறாங்க. புரியுதா? வேக வேகமாக இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. she humbled herself. ஆமென். இவ ஒரு பெரிய பணக்காரனுடைய மனைவி, அறிவுள்ளவ, அழகுள்ளவ, புத்தியுள்ளவ, சுறுசுறுப்பானவ. ஆனால் ஒரு தலைவனை பார்க்கும்போது என்ன செய்கிறா, பணிகிறாள், குனிகிறாள், தன்னை அர்ப்பணிக்கிறாள். ஆமென். அந்த மாதிரி நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். ஆமென். பெரியவங்களை பார்க்கும்போது ஒரு பணிவு இருக்கணும், மற்றவங்களை பார்க்கும்போது என்ன இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். ஒரு மாமியாரை பார்க்கும்போது என்ன இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். வயதில் முதிர்ந்தவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். இன்ன வரைக்கும் பாஸ்டர் அம்மா எங்கள் அம்மா முன்னாடி சேரில் உட்காரவே மாட்டாங்க, கீழே தான் உட்காருவாங்க. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அவங்களும் ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாமியார் அப்படின்ற ஒரு மரியாதை என்ன செய்வாங்க, கீழே தான் உட்காருவாங்க. அந்த மரியாதை இருக்கணும். ஆமாம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்க, மாமியார் வந்தால் போனால் கண்டுக்கிறது இல்லை, கால் மேலே கால் போட்டு ஒய்யாரமாக உட்காந்து செல்லை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் லட்சணம் இல்லை, அழகு இல்லை. ஆமேன். இந்த அம்மாவுக்குள்ள ஒரு பணிவு இருந்துச்சு. ஒரு பெரியவங்களை பார்க்கும்போது பணிவு, நல்ல குணம். ஆமேன். இப்போ பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்கள்லாம், வாலிப பிள்ளைகள் பெரியவங்களை பார்க்கும்போது என்ன செய்யுங்க, அம்மா ஸ்தோத்திரம், ஆன்டி ஸ்தோத்திரம், கனம் பண்ணுங்க.
அதே போல் பெரியவங்க வராங்களா, வாலிப பிள்ளைங்க சேரில் உட்காந்துருந்தா எந்திரிச்சு இடம் கொடுங்க, அவெல்லாம் கனப்படுத்துங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இவருடைய செயல்கள் என்ன செஞ்சதுங்க? அந்த குடும்பத்தை காப்பாற்றினது. அந்த மாதிரி நம்முடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும். அல்லேலூயா. எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல பெயரை கொண்டு வரும், நல்ல மதிப்பை கொண்டு வரும். ஆக அபிகாயில் என்ன செய்கிறா? துரிதமாய் இறங்கி அவன் காலில் விழுந்து, ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், என்மேல் சுமரட்டும். தப்பு பண்ணது கணவர், ஆனால் என்ன சொல்றாங்க இந்த அம்மா? என் மேல சுமரட்டும், எனக்கு தெரியாம போச்சு, எனக்கு இந்த காரியம் தெரியல, அதனால தயவு செய்து என் ஆண்டவர் என்ன செய்வாராம்? மன்னிப்பாராக, மன்னிப்பாராக. அடுத்தது பாரு, இந்த அம்மாவுடைய தாழ்மை குணத்தை பார்க்கும்பொழுது 41வது வசனம் படிங்களா. அவன் எழுந்திருந்து தரை மட்டும் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றார். இப்போ நாபால் அந்த இந்த இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நாபால் மரிச்சு போயிடுறான். அப்போ அந்த செய்தியை தாவீது கேள்விப்பட்டு அபிகாலை அழைத்து அனுப்புகிறான், வா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வேலைக்காரங்க போய் சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரங்கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள். ஆமென். வேலைக்காரங்களுடைய கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அடியாள். எவ்வளவு ஒரு தாழ்வு, அதாவது என்ன சொல்லலாம்? தாழ்மை. தாழ்வு மனப்பான்மை அல்ல, தாழ்மை. ஆமென். ஆக தேவ பிள்ளை வேலைக்காரங்க காலை கழுவத்தக்க பணிவிடைக்காரி அப்படின்னு சொல்றா. யாராவது வேலைக்காரங்களா இருக்க பிடிக்குமா? சொல்லுங்க. அதிகாரம் பண்ணதான் பிடிக்கும். ஆனா இந்த அம்மா என்ன செய்யறாங்க? நான் வேலைக்காரியாக இருக்கிறேன், காலை கழுவத்தக்க வேலைக்காரி. ஆமென். அந்த அந்த குணம் எல்லாம் தான் அவன் வாழ்க்கையில் என்னாச்சுங்க? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 28வது வசனத்தில் படிங்களா. 28. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனை. 27வது வசனம். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. அடுத்தது பாருங்க, போதும். என்ன செய்யறா? தாவீதுக்கு என்ன சொல்றாங்க? அவர் சொல்றா, உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு. ஆமென். இப்ப தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறவள். அல்லேலூயா. கரத்தை இடுக்கி பிடிக்கிறவ அல்ல, என்ன செய்யறா? கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறவள். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே அதே போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க? கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மன்றாடுகிறாள். பிரைஸ் காட். ஆக தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்ம கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நம்மை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கனம் பண்றதுல மறந்து போகவே கூடாது. கனம் பண்ணணும். காணிக்கைகளை கொடுத்து கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த அபிகாயில் இடத்துல காணப்பட்ட நல்ல குணங்கள். ஆமென். இந்த மாதிரியாக அவர் இருந்தபடியினால இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனால் டைம் ஆனதுனால நான் முடிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் அந்த அபிகாயில் இடத்துல காணப்பட்டபடியினால கடைசியில் என்னாச்சுன்னா, அவளுடைய புருஷன் மரித்து போனான். அந்த நாபால் என்ன செஞ்சான்? மரித்து போனான். ஏன் மரித்து போனான்னு சொல்லி பாருங்க. 37வது வசனம் 38வது வசனம். பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு தெரிவித்தாள். பாத்தீங்களா? முதல்ல நான் சொன்னேன், அவங்கிட்ட சொல்லாம போனான். வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறா? எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆக எதையும் என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. அந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே என்னாச்சான்? அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். ஆமென். அவன் செஞ்ச
அந்த தவறை நினைச்சு என்னாச்சா அவன் இருதயம் அவனுக்குள்ள செத்து போச்சு. துராகிருத, முரடன், எரிஞ்சு விழுகிறவன், பேலியாளின் மகன், பைத்தியம் முடிச்சவன், மதியாதவன், ஆமேன், இப்படிப்பட்ட மனுஷன் அவனை தவற சொன்னவன் என்னாச்சான், அவன் இருதயம் அவனுக்குள்ள செத்து அவன் கல்லை போல் ஆனான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். கடின இருதயம், கோபக்காரன், சண்டைக்காரன், எரிஞ்சுழுகிறவன், இவன் முடிவெல்லாம் என்ன? மரணம். குணசாலி, நல்லா இருக்கிறவ, சுறுசுறுப்பாக இருக்கிறவ, செயல்படுறவ, அவ வாழ்க்கை கட்டப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். ஆக தேவ பிள்ளை அந்த குணசாலியான ஸ்திரீ இருந்தபடினால என்னாச்சு, அவன் புருஷன் மரிச்சதுக்கு அப்புறம், நல்லா கவனிங்க, மரிச்சதுக்கு அப்புறம், இருக்கும்போதே வேற பார்த்துடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் காலம் மாறி போச்சு. இருக்கும்போதே அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னா ஆண்டவர் நோகடிச்சு நரகத்துக்கு அனுப்பிச்சிருவார். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அவருடைய குணங்கள் இவளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தது. தாவீது பார்த்தான், புருஷன் மரிச்சு போயாச்சு, நீ அவளுக்கு ஆதரவு இல்லை. உடனே ஆட்களை விட்டு அனுப்பி அவளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். தேவ பிள்ளையே, இதெல்லாம் நல்ல குணங்கள். ஆரம்பத்தில் 3 வசனம் சொன்ன நீதிமொழிகளில் என்னென்ன வசனம்? குணசாலியான ஸ்திரீ, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. இந்த குணங்கள் எல்லாம் அபிகாயிலுக்குள்ள காணப்பட்டபடியினாலே அவள் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறாள். அல்லேலூயா. ஆக உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க. இந்த அபிகாயில்கிட்ட காணப்பட்ட குணம் எல்லாம் இருக்கா? சுறுசுறுப்பு இருக்கா? தீவிரம் இருக்கா? நல்ல குணம், நல்ல பண்புகள் இருக்கா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் எப்படி இருப்பாளாம்? கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அல்லேலூயா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா உடனே போறதும் கொஞ்ச நேரம் கழிச்சு போறதும் யார் கையில இருக்கு? மனைவி கையில தான். எப்படி? கவனிக்கிற கவனிப்புல தான் இருக்கு. ஒண்ணுமே கவனிக்கலன்னா பார்ப்பாங்க, சரி போயிட்டு வரன்றுவாங்க. கவனிச்சு பாருங்க, ஒரு நாள் இருக்கலாம்னு நினைச்சோம் 2 நாள் இருந்துட்டு போவாங்க. அல்லேலூயா. அதே போல ஆண்டவருக்குரிய விஷயத்துலையும் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வரங்கள் பெற்றவங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுறவங்க. அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல இருதயத்தை கட்டுகிற வார்த்தைகளை சொல்றவங்களா இருக்கணும். ஆமென். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அபிகாயிலை போல உங்க வாழ்வை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நல்ல வார்த்தைகளுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.